வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும். முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். ஏனால் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். நான் கேட்டேன், ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே, நான் வரேன், அந்த மேடையில் பொது விவாதம் செய்வோம், நான் விவாதத்துக்கு வருகின்றேன், சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன், தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன், நீங்க வாங்க, உங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க அமைச்சர்களை அனுப்புங்க, அவங்களுக்கு நேரம் இல்லையா, உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க, நான் வரேன், தனியா வரேன், விவாதம் பண்ணுவோம். நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது. தகுதி இல்லாத ஒரு கட்சி. சமூக நீதியின் விரோதிகள் திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக. இன்னும் போக நீ பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மம் இந்த சமுதாயத்தின் மேல, எவ்வளவு வன்மம். பட் ரோட்ல, ஆலந்தூர் பட் ரோடு இருக்குது, அந்த பட் ரோட்ல வன்னியர் சங்கம் ஒரு ஆபீஸ் ஒன்று இருக்குதாங்க. இது 40 ஆண்டு காலமாக அந்த வன்னியர் சங்கம் அலுவலகம் இருக்கு. பழைய பில்டிங், வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பில்டிங். அந்த பில்டிங்ல என்னன்னா, அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க தங்கறது, சென்னையில் எங்கேயும் இல்லைன்னா அங்க போய் தங்கி படிப்பாங்க. அங்க இருக்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி அங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. அதுக்கு அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை மூடணும், இதை இழுத்து மூடணும், இதை அபகரிக்கணும் அப்படின்னு வன்மமாக செயல்பட்ட திமுக. சாதாரணமா சொல்ல, வன்மமா எவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க. 40 ஆண்டு காலமாக அந்த சொத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அத 200 போலீஸ் நினைச்சு பாருங்க, 200 போலீஸ் திடீர்னு காலை 200 போலீஸ் போய் அங்க போய் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை வெளியில அனுப்பி வச்சு அவனுங்க இதில் புட்டியெல்லாம் விட்டுட்டாங்க. வெளியில அந்த பிள்ளைங்க மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு பூட்டிட்டு சீலை வச்சுட்டு வரான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 40 ஆண்டு காலம் வன்னியர் சங்கம் ஆபீஸ் அது, அங்க படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்போ உனக்கு வேற எந்த சொத்தும் எவ்வளவு பேர் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு படல. ஒரு வன்னியர் சங்கம் பில்டிங், வன்னியர் பிள்ளைங்க பசங்க படிக்கிறது, அதை தான் நீ மூடணும், பூட்டு போட்டு சீல் போட்டு போடணும். எங்கிருந்தே வந்தது இந்த சமுதாயத்து மீது இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோவம் இந்த சமுதாயத்து மேல? என்ன உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம்? அதன் பிறகு பாலு கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்களோ தெரியாது, அதை திறங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஹைகோர்ட்டுக்கு போய் அடுத்த நாளே அந்த சீலை உடைச்சி வை. அன்னைக்கு லஞ்ச் மோஷன், அன்னைக்கு மத்தியானமே லஞ்ச் மோஷன் கோர்ட்ல மூவ் பண்ணி முடியாத சீலை உடைச்சி பிள்ளைங்க உள்ள அனுப்பிச்சு விட்டது அன்னைக்கு. ஆனா அதை விட நிறுத்தல திமுக. என்ன பண்ணாங்க? உச்ச நீதிமன்றம். நினைச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். 40 வருஷமா அனுபவிச்சுட்ட ஒரு பில்டிங் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல யாரை தெரியுமா வைக்கிறாங்க? அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாருன்னா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர். தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். இந்தியாவுக்கு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல். அவரை எப்ப வைப்பாங்க தெரியுமா? இந்தியாவுக்கு பிரச்சனைனா அப்படி அவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேச வைப்பாங்க. இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனைனா அப்போ அதை பயன்படுத்துவாங்க. ஆனா ஏதாவது இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் பிரச்சனை இருக்கு, நம்ம அரசியல் சாசனம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவரை வைப்பாங்க. ஆனா எதுக்கு வச்சிருக்கிறாங்க? பட் ரோட்ல வன்னியர் சங்க ஆபீஸ மூடிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் அவங்க பயன்படுத்துறாங்க திமுக அரசு. அவ்வளோ வன்மம். ஆனாலும் நம்ம விட்டுடுவோமா? நம்மளும் வச்சோம். யாரு? ஒரு நல்ல அட்வொகேட், அவ்வளவுதான் நம்மளால முடியும். ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. 4 நாளுக்கு முன்னாடி பாலு டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டேன், போனார், சுப்ரீம் கோர்ட்டு போனாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் அட்வொகேட், அவ்வளவுதான். அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நம்பா இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இல்ல டெம்பிள் போர்டா
இல்ல கண்டோன்மெண்டா, இது எதுவும் தெரியாது. தெரிகிற வரைக்கும் வன்னியசங்க கிட்டே இருக்கட்டும். வழக்கு நடத்துங்க. அது எப்படியாவது ஒரு 3-4 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள இவங்க இருக்க போறதில்லை. அப்போ இது மாதிரி எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. ஏன் இந்த சமுதாயம் என்ன உங்களுக்கு பண்ணுச்சியா? இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற 127 எம்எல்ஏ 23 எம்எல்ஏ அதிகமா எம்எல்ஏ கொடுத்து இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு, திமுகவுக்கு 5 எம்பி கொடுத்துள்ள இந்த சமுதாயம் உங்களுக்கு. அப்புறம் ஏன் இந்த சமுதாயத்தை நீங்க துரோகம் பண்ண நீங்க துடிக்கிறீங்க? என்ன உங்க நினைப்பு அதுல? அதனால்தான் நான் கேட்கிறேன். சட்டம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா மனசு மட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. இந்த சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இது மட்டும் இல்ல, பட்டியலின சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இதே நோக்கம்தான். அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் திருப்பி சொல்லிட்டு எவ்வளவு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புனா, பெண்கள்னா என்ன, சின்ன பிள்ளைகளையா, பெண் பிள்ளைகள், 4 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, 8 வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவம் நம்ம எப்படி நாங்க காப்பாத்துவோம், ஏதோ அங்கங்க நடக்குது. அங்கங்க எப்படியா நடக்கும்? அந்த சூழலை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்கல்ல. குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அபின், காக்கைன், ஹெரோயின், போதைப் பொருட்கள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது. போதையெல்லாம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல, மிருகமா மாறிடுறான். அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க? ஏன் நீங்க விற்கிறீங்க? ஏன் அனுமதிக்கிறீங்க? அதெல்லாம் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது. ஏன்னா ஒண்ணு மது இருக்காது, போதைப் பொருட்கள் இருக்காது. அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கின்னு ஒருத்தம் பண்ணா போதும், முடிச்சிடணும். அவ்வளவுதான். ஒருத்தனை முடிச்சுட்டா அடுத்தது யோசிப்பானா, ஐயோ நம்மளெல்லாம் உள்ளெல்லாம் தள்ள மாட்டான், முடிச்சுடுவான். அந்த பயம் இருக்கணும் யா. அந்த பயம் இருந்தாதான் யா இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும். அந்த பயம் இருக்கணும். இதுதான் ஏன் செய்யணும். இதுக்கு தைரியம் வேணும் யா, இதுக்கு தில்லு வேணும். இவங்க கிட்ட இருக்குதா? இருக்குது. இதை அதே போன்ற தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டான். ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டாங்க இந்த இவங்க திமுகவுக்கு. ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று காசு கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம். எதை கொடுத்தாலும் நான் போறது கிடையாது. என்னுடைய ஒரு ஆசை, சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வரும், நான் வர வைப்பேன். நீங்க பார்த்துட்டே இருங்க, நிச்சயமா அதை நான் வர வைப்பேன். அதை பண்ணுவேன். என்னால முடியும். என்னால அதில் வியூகங்கள் இருக்கிறது. அது வியூகங்களை வகுத்து அதை செயல்படுத்துவது நீங்கள் தான். உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிற மேடையில், புரியுதா? உங்களை நம்பிதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க தான் அதெல்லாம் செய்யணும். நீங்க தான் அதை செய்து அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை பல மாற்றங்கள் நாம் கொண்டு வருவோம். நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு ஐயாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா 46 வருஷம், 46 ஆண்டு காலம் உழைத்து கொள்கைகளை வகுத்து போராட்டம் செய்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட ஐயாவுடைய கனவு ஒண்ணு கூட நிறைவேற்றல. இடஒதுக்கீடு 20% நமக்கு ஒட்டுமொத்தமாக கிடைச்சி வாங்கியிருக்கு. ஆனாலும் இந்த சமுதாயத்துக்கு தனியாக கிடைக்கணும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இருக்க வேண்டும். வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு அதுக்கு அவங்க சமுதாயத்துடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு நலத்திட்டங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கு. அதெல்லாம் நம்மளை மட்டும்தான் செய்ய முடியும்.
ஏன்னா நமக்கு அது உணர்வு பூர்வமா நமக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு, டிஎன்ஏல இருக்குது. இதெல்லாம் செய்யணும், அந்த மக்களுக்கு செய்யணும்னு என்னோட டிஎன்ஏல இருக்கு. மற்ற எந்த கட்சிக்கும் அது மாதிரி எண்ணமும் கிடையாது, அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க மற்ற கட்சி எல்லாம் அந்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம், எப்படியாவது ஜெயிக்கணும். நம்ம அப்படி கிடையாது. எப்படி என்னாலும் சரி நம்ம அணுகணும், வேகமா செய்யணும். ஆனாலும் அதே நேரத்திலே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய போகின்றோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டி நகர், என்னுடைய டி நகர் ஆபீஸ் 10th Elect Street டி நகருக்கு அந்த லெட்டர் வந்து அதில் நமக்கு மாம்பழம் சின்னம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம இது இப்படிலாம் நம்ம நிறைய விஷயம் வெளியில சொல்ல மாட்டேன். அதனால அன்றாடம் நடக்கும். அது என்ன நடக்கணுமோ சரியா நடக்கும். மீண்டும் நான் சொல்றேன், நம்ம வந்து இவங்க நமக்கு போட்டி, இவங்க நம்ம எதிரி, அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பண்ணணும். அந்த நோக்கம் விருப்பம் நமக்கு சின்ன ஒரு இடத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. எல்லாம் வாங்க எல்லாம் வழி நடத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்ற நோக்கம், அந்த எதிர்பார்ப்பு தான் என்னிடம் இருக்கிறது. மீண்டும் சொல்கின்றேன், அந்த பிடிவாதத்திற்கு நான் பிடிவாதக்காரன் கிடையாது, நான் உறுதியானவன். ஆனா பிடிவாதக்காரன் கிடையாது. யாராவது வந்து சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. அதனால மீண்டும் பல செய்திகள் என்னால வெளியில சொல்ல முடியாது, சொல்ல போறதும் கிடையாது. ஆனாலும் அதே வேளையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். உங்களை நிச்சயமாக ஒரு பொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீங்க மேடையில் இருக்கின்றவங்க யாருமே, நிர்வாகிகளும் சரி, யாரையும் நான் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதனால இதையெல்லாம் நாம் அதை கடந்து வருவோம், கடந்து நாம் செல்வோம், நம்முடைய இலக்குகளை அடைவோம், நம்முடைய கனவுகளை, ஐயாவுடைய கனவுகளை, நம் முன்னோடிகளுடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் இந்த நடைபயணம், தமிழக மக்களுடைய உரிமைகள் மீட்பு பயணம். இந்த பயணத்தை மிக சிறப்பாக இவ்வளவு காலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்போரூர்ல இருந்து அப்புறம் செங்கல்பட்டு, அப்புறம் உத்தரமேரூர், அப்புறம் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து மதுரவாயில் பண்ணோம், அப்புறம் அம்பத்தூர் பண்ணோம், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், அதுக்கப்புறம் வந்து திருத்தணி, அதுக்கப்புறம் வந்து சோளிங்கர், ராணிப்பேட்டை, வேலூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் மன்மதராசா மழையில நிக்க வச்சிட்டாரு. நல்லா என்ன இந்த மாதிரி நடக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எப்போ வேலூர் இருந்தாலும் மழை பெய்யுது, வருது. நடைபயணம் நான் எல்லா ஊருக்கும் வர போறேன். நான் வர அவசியம் வருமா? எல்லா ஊருக்கும் நான் நடைபயணம் இருக்குதுமா. இப்போ இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பொதுக்குழுனால இப்போ இந்த ஒரு நாள் நின்று போச்சு. பொதுக்குழு முடிச்சோன்னு திருப்பி வருது நடைபயணம். தொடர்ந்து எல்லா ஊருக்கும் வரேன் நான். எல்லா ஊருக்கும், சேலத்திலயோ டெல்டாவோ எல்லா மாவட்டத்துக்கும் நான் அவசியம் வரேன். கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் நான் போறேன் நான். அதனால எல்லா ஊருக்கும் நான் அவசியம் வரேன் நான். அதற்கு நீங்க நல்லா ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒண்ணு, இந்த நடைபயணத்துல என் தம்பிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என் தங்கைகள் எப்பவுமே நல்ல டீசெண்டா, எப்பவுமே நல்ல சந்தோஷம் இருப்பாங்க. என் தம்பிகள் என்ன பண்ணிடுறான், நடைபயணத்துல சைட்ல நின்னுக்கிறான். என்ன வந்து பொதுமக்களை பார்க்க விட மாட்டான். ஆர்வமா வரான், சத்தம் போடுறான், கொடியை பிடிக்கிறான், எல்லாம் பண்றான். கொஞ்சோண்டு தள்ளுடா, நான் கொஞ்சம் பொதுமக்களை பார்க்கணும்டானா ஒரு 10 செகண்ட் தள்ளுவான். அப்புறம் மறுபடியும் முந்தி அடிச்சுக்கிட்டு
போறான். எனக்கு வந்து பொதுமக்களை எனக்கு கொஞ்சம் பார்க்கணும், பொதுமக்களும் என்ன பார்க்கணும், எனக்கு பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு ஒரு கை நீட்டினா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவ்வளோ ஆயிரக்கணக்கான என் தம்பிகள் என் தங்கைகள் இந்த நடைபயணத்தில் கலந்துகிட்டு என் கூட அவ்வளோ வேகமா நடந்து வந்து அவ்வளோ எழுச்சியா இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அத்துணை நிர்வாகிகள் நடத்திய அத்தனை நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நடத்தி நிச்சயமாக போட்டி போட்டுட்டு இங்கே கூட்டமா நாங்க இதோட அதிகமா கூட்டம் இன்னும் அதிகமா நாங்க செய்வோம்னு அந்த போட்டி நிச்சயமாக ஆரோக்கியமான போட்டியா நான் பார்க்கின்றேன். அந்த வகையில உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு செல்லுங்கள், தைரியமாக செல்லுங்கள். நிச்சயமாக நாளை நமது அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாம் செல்வோம். உங்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சனிக்கிழமை, ஆனாலும் நல்ல உணவு. நானும் உங்க கூட தான் சாப்பிட போறேன். எல்லாமே அவசியமா சாப்பிட்டு எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு பண்ணாம எல்லாமே அமைதியா சாப்பிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. யாரும் அவசரமா வேகமா வண்டியெல்லாம் வாகனம்லாம் ஓட்டக்கூடாது. அமைதியான முறையில் பத்திரமா நீங்க போங்க. களத்திலே உங்களை சந்திப்போம். தைரியமாக நம்பிக்கையோடு செல்லுங்கள். நன்றி. இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்த இங்க ஏழுமலை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், ஏன்னா இது திடீர்னு ராத்திரி 8 மணி 9 மணிக்கு தீர்ப்பு, அதன் பிறகுதான் இந்த ஏற்பாடு இது நடக்குமா, காலையில இப்படி அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இது இருந்தது. அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன்.